بسم الله الرحمن الرحيم. قال نبينا صلى الله عليه وسلم يكفر السنة الماضية والباقية أو كما قال عليه الصلاة والسلام والتسليم. رواه مسلم. புண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 9 அன்று நோன்பு வைத்தல் அப்படிங்கிறது நஃபிலான ஒரு இபாதத்து, வணக்கமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட இந்த நோன்பை பற்றி கேட்கப்பட்ட போது, இது சென்று விட்ட ஒரு வருடத்தினுடைய இன்னும் வரக்கூடிய ஒரு வருடத்தினுடைய பாவங்களுக்கு மன்னிப்பாக இந்த நோன்பு அமையும் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. முடிஞ்சு போன ஒரு வருஷம்னா நம்ம செஞ்ச பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பாக அது இருக்கும். வரக்கூடிய ஒரு வருஷத்துக்கு மன்னிப்புனா இனிமேல் செய்யற பாவத்துக்கா அப்படின்னா, பாவங்கள் செய்ய விடாமல் நம்மளை தடுப்பதற்கு இந்த நோன்பு ஒரு கேடயமாக இருக்கும் என்பது இதனுடைய பொருள் செயல். இப்போ இந்த 2 வருடத்திற்கு உண்டான குற்ற பரிகாரமாக அல்லாஹ் இந்த நோன்பை ஆக்குறா அப்படின்னா, இது இந்த ஒரு நாள் நோன்பு எவ்வளவு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நாம் விளங்கிக் கொள்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் யாருக்கு இந்த நோன்புன்னு சொன்னா, ஹஜ்ஜில இல்லாம இருக்கக்கூடிய மற்ற மக்களுக்கு மட்டும்தான் இந்த நோன்பு சுன்னத்து. ஹஜ்ஜில இருக்கக்கூடிய மக்களுக்கு அரஃபானுடைய நாள்ல நோன்பு இருக்கிறது என்ன கிடையாது, நோன்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அவங்களுக்கு உண்டான சட்டம். ஹாஜிகள் என்ன செய்யக்கூடாது, அரஃபானுடைய நாள்ல நோன்பு வைக்க கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட 9 வருஷம் மதீனால இருந்தப்போ 9 வருடங்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க எங்க மதீனால இருந்தப்போ. ஆனா 10வது வருஷம் எங்க ஹஜ்ஜில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜி செய்யறாங்க. அப்படி ஹஜ்ஜி செய்யும் பொழுது நபி அவர்கள் இன்னைக்கு நோன்பு வச்சிருக்காங்களா இல்லையான்னு சொல்லி சஹாபாக்களுக்கு மத்தியில சந்தேகம் வந்துருச்சு. இப்ப என்ன செய்யறாங்க, இந்த ஹதீஸ அறிவிக்கக்கூடிய ராவிகளில் ஒருவர் என்ன செய்யறாங்க, நாங்க என்ன செஞ்சோம், ஒரு கோப்பை பாலை கொடுத்து விட்டோம் நபிட்ட. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்துல உட்கார்ந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, மக்களுக்கு பிரசங்கம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். பயான், அரஃபாவினுடைய உரை, நீண்ட உரை அப்படின்னு சொல்லி எந்த ஹதீஸ் கிதாபை எடுத்தாலும் அரஃபாவினுடைய பயானத்தான் ரொம்ப, அதாவது உலகத்துல இனிமேல் வரக்கூடிய விஷயங்கள், நடந்த விஷயங்கள் எல்லாத்த பத்தியும் உண்டான ஒரு சுருக்கமா, ஒரு சாரம்சமாக எல்லாத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோடு போட்டு காட்டின ஒரு பயான் இருக்குன்னு சொன்னது அரஃபானுடைய பயான் தான். அப்ப அந்த நிகழ்ச்சியில நபி அவர்கள் பேசிட்டு இருக்கும்போது இடையில ஒரு கோப்பையில என்ன செய்யறாங்க, பாலை கொடுத்து விடுவாங்க. நபி அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கும்போது இடையில என்ன செய்யறாங்க, கொஞ்சம் நிப்பாட்டி அந்த பாலை வாங்கி குடிக்கிறாங்களா இல்லையான்னு பார்ப்போம், அதுல தெரிஞ்சுக்கிடலாம் நபி நோன்பு வச்சிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத. நல்லா இந்த ஹதீஸ கவனிச்சோன்னு சொன்னா இதுல நிறைய சட்டங்கள் உண்டு. நஃபிலான நோன்புகள், அதாவது நோன்புங்கிறத 2 வகையா வச்சுக்கிடலாம். ஒண்ணு கட்டாயமான நோன்பு, இன்னொன்னு உபரியான நோன்பு. இந்த 2 வகை தான் நோன்புகள்ல. இபாதத்தினால இந்த 2 வகை தான் வச்சுக்கிடணும். கட்டாயமான நோன்புங்கிறது நமக்கு ரம்ஜானுடைய நோன்பு, கட்டாயமான நோன்பு. அதே மாதிரி எனக்கு இந்த காரியம் நிறைவேறுச்சுன்னா நான் நோன்பு வைப்பேன்னு சொல்லி நியத்து பண்றேன்னா இதுவும் கட்டாயமான நோன்புல வந்துடும், கட்டாயம் வச்சுதான் ஆகணும். சரிங்களா? கட்டாயமான நோன்புங்கிறது ஃபர்லான ரம்ஜானுடைய நோன்பும் நாம நியத்து செய்து நேர்ச்சி செய்த நோன்பும், இது 2 தான் ஃபர்லான நோன்பு, கட்டாயமானது. இது இல்லாத மற்ற என்னென்ன நோன்புலாம் இருக்கும் இதெல்லாம் நஃபிலான நோன்புகள்ல வந்துடும். சுன்னத்துன்னு அதுக்கு ஒரு பேரும் சொல்லுவாங்க, சரியா? ஆனா நஃபில்ங்கிற வகை தான். அது எந்த நோன்பா இருந்தாலும் சரி, ஆஷுரா நோன்பா இருந்தாலும் சரி, இந்த அரஃபானுடைய நோன்பா இருந்தாலும் சரி, இது எல்லாமே எதிர வந்துடும் சொன்னா நஃபிலான நோன்புகள்ல வந்துடும். சரி, இப்ப இந்த நஃபிலான நோன்புக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல நிறைய என்ன செய்வாங்கன்னு சொன்னா, லுஹர் வரைக்கும் நியத்து வச்சுக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் உண்டு. வீட்டுக்கு வருவாங்களாம், இப்ப ஒரு 9 மணி வாக்குல, காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம இருப்பாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏதாவது உணவு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு வருவாங்களாம். இல்ல அப்படிங்கிற தகவல் வந்துச்சுன்னு சொன்னா, நான் அப்ப இன்னைக்கு நோன்பா இருக்க போறேன்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே நோன்பு ஆரம்பிச்சுறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இந்த விஷயங்கள்ல இருந்துதான் நமக்கு என்ன செய்வாங்க, சட்டங்கள் சொல்லுவாங்க. நஃபிலான நோன்புக்கு லுஹர் வரைக்கும் நியத்து வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஃபர்லான நோன்புக்கு மட்டும்தான் என்ன, அந்த ஃபஜ்ருடைய டயத்துக்குள்ளேயே நம்ம என்ன செஞ்சிடணும், நியத்து வச்சிடணும் அப்படிங்கிறது அதனுடைய சட்டங்கள்ல உண்டான விஷயம். அப்ப நபி அவர்களுக்கு பால் கொடுத்து விடப்படுகிறது. பாலை என்ன செய்யறாங்க, வாங்கி நபி குடிக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லி என்ன செய்யப்படுகிறது, பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் லுஹருக்கு முன்னாடி நடக்கிற விஷயங்கள் அரஃபாவுடைய நாள்ல. அப்ப நபி அவர்கள் அந்த பாலை வாங்கி பருகினாங்க.
அப்ப அதுலயே நாங்கெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு நோன்பு வைக்கல அப்படிங்கறத நாங்க முடிவு பண்ணிக்கிட்டோம். நாங்களும் காலையில இருந்து சாப்பிடாம இருந்தது நாங்களும் முறிச்சுக்கிட்ட மாதிரி நாங்களும் என்ன செய்ய ஆரம்பிச்சோம், பானங்களை குடிக்க ஆரம்பிச்சுட்டோம் அரஃபானுடைய நாள்ல அப்படிங்கிற செய்தியை நமக்கு அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ராவிகள் சஹாபாக்கள் நமக்கு என்ன செய்யறாங்க, தெளிவுபடுத்துறாங்க. சரி, அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இப்ப இந்த நோன்பு விஷயமா நம்ம மக்களுக்கு மத்தியில நிறைய சந்தேகங்கள் இருக்கிறது. சரியா? ஒண்ணு, இந்த அரஃபானுடைய நாள் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமையில வந்துச்சுன்னா அந்த நோன்பை எப்படி வைக்கிறது? இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அரஃபானுடைய நாள் அந்த பிற 9ல என்ன செஞ்சிருக்கிறாங்க, நோன்பு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறது நமக்கு ஹதீசுகள் சொல்லி தரும். பிற 8ல என்ன செய்வாங்க, ஹாஜிகள் எல்லாம் எங்க இஹ்ராம் ஆடை கட்டிட்டு கிளம்பிடுவாங்க. எங்க போறதுக்காக, மினால போய் தங்குறதுக்காண்டி கிளம்பிடுவாங்க. எங்க வந்து மக்கால இஹ்ராமோட வந்து இருப்பாங்கல்ல, இருக்கிறவங்க ஹஜ்ஜிக்காக வேண்டின்னு கிளம்புறது பிற 8னுடைய சாயங்காலம் மகரிப் ஆரம்பிச்ச உடனே எங்க போயிடுவாங்க, மினாவுக்கு போயிடுவாங்க. அப்ப மினால போய் தங்கணும், பிற 9ல அரஃபால தங்கணும். அரஃபால தங்குறது தான் ஹஜ்ஜு. நம்மளுக்கு வந்து நாள் கணக்கு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிற 9ல தான் அரஃபால போய் தங்கணும். சரிங்களா? அரஃபால தங்குற நாள்ல தான் நோன்பு வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. பிற 9ல தான் அரஃபால போய் தங்கணும். அப்ப அந்த பிற 9ல தான் ஹாஜிகள் அரஃபால தங்கணும், ஹாஜி அல்லாதவங்க நோன்பு வைக்கணுங்கிறது சட்டம். புரியுதுங்களா? இப்ப நம்மளுக்கு பிற 9 எப்போ வருதுன்னு சொன்னா வெள்ளிக்கிழமை வருது. அப்ப அந்த வெள்ளிக்கிழமையில தான் பிற 9ல தான் நம்ம என்ன செய்ய போறோம், நோன்பு வைக்க போறோம். நாளைக்கு தான் நம்மளுக்கு பிற 9. இப்ப அந்த பிற 9ல நோன்பு வைத்தல் அப்படிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு வைக்காதுன்னு சொல்லியிருக்காங்களே, பொதுவான ஒரு சட்டம். இப்ப நாளைக்கு அரஃபானுடைய நாளாக இருக்குது அப்படின்னா பொதுவாக சொல்லப்பட்ட சட்டம் அப்படிங்கிறது என்னன்னா, மற்ற காலங்கள்ல இப்ப நான் இன்னைக்கு லீவுல இருக்கிறேன், பெரும்போதி அரபு கண்ட்ரிஸ்ல வெள்ளிக்கிழமை விடுமுறை நாள், இந்த விடுமுறையை நான் நோன்பாக கழிக்கணும் அப்படின்னு விரும்புறேன், நிறைய நன்மைகள் வெள்ளிக்கிழமை அப்படி கிடைக்கிறதுனால நான் நோன்பு வைக்கணும்னு விரும்புறேன்னு சொல்லி வெள்ளிக்கிழமையை சிறப்பாக நினைத்து நோன்பு வைத்தல்ங்கிறது இருக்கு பாருங்க, அதை மட்டும்தான் தனியா ஒத்தையா வைக்க கூடாது வெள்ளிக்கிழமையில. புரியுதுங்களா? இது நம்மளுக்கு அரஃபானுடைய நாள் பிற 9ல வர்றதுனால இது நம்ம ஒத்த நோன்பு நாளும் வச்சுதான் ஆகணும். புரியுதுங்களா? ஒரு நோன்பு வைக்கலாமா கூடாதா அல்லது வியாழனும் சேர்த்து வைக்கணுங்கிற அந்த டவுட்டே வர வேண்டாம். அரஃபாவுனுடைய நாளோ அல்லது ஆஷூராவுனுடைய நாளோ வெள்ளிக்கிழமையில வந்துருச்சுன்னு சொன்னா தாராளமா அது ஒரு நோன்பாக இருந்தாலும் வைக்கலாம், தவறு இல்லை. அதுலயும் குறிப்பாக இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய பிற 1ல இருந்து 9 வரைக்கும் முழுசாவே நோன்பு வைக்கிறது ரொம்ப ஏற்றமானது. சரி, அது 8 நாள் முடிஞ்சு போச்சு இன்னையோட. நாளைக்கு 9வது நாள் 1 மட்டும்தான் பாக்கி இருக்கிறதுனால நாளைக்கு அந்த ஒரு நோன்பு இன்ஷா அல்லாஹ் பிடிக்கலாமா? அதனுடைய சிறப்பை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முந்திய ஒரு வருடத்தினுடைய இன்னும் வரக்கூடிய ஒரு வருடத்தினுடைய குற்றங்களுக்கு கஃபாராவாக, குற்ற பரிகாரமாக இது அமையும் அப்படிங்கிறது நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இந்த நோன்புல நிறைய சந்தேகங்கள் நமக்கு மக்களுக்கு மத்தியில இருக்கு. ஒரு நபர் கேட்டாங்க, அதாவது அஜர்த்து இது குர்பானி கொடுக்கறவங்க கட்டாயம் நோன்பு வைக்கணும் தானே அப்படின்னு கேட்டாங்க. குர்பானி கொடுக்கறவங்க அப்படிங்கிறது நோக்கம் இல்ல, எல்லோருமே என்ன செஞ்சுதான் ஆகணும், முஸ்லிம்கள் எல்லாருமே இந்த நோன்பு பிடிக்கிறது ரொம்ப சிறப்பான நோன்பு அப்படிங்கிறனால எல்லார் மேலையும் தான் கடமை இது. புரியுதுங்களா? குர்பானி கொடுக்கறவங்க மட்டும் கட்டாயம் கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது, எல்லோருமே இந்த நோன்பை வச்சுதான் ஆகணும், நல்லது, சிறப்பான நோன்பு. குர்பானி கொடுக்கறவங்க வச்சா இன்னும் ரொம்ப ஏற்றம். ஏன்னா குர்பானிங்கிற ஒரு அமலை கொடுக்கறவங்க இந்த நோன்பு கூட வைக்காம இருக்கிறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத விஷயங்கிறதுனால எல்லோருக்குமே இது பொதுவான விஷயம்தான். குர்பானி கொடுக்கறவங்க அப்படின்னு கவனிக்க வேண்டிய விஷயம் சொன்னா குறிப்பா அந்த நகமுடி வெட்டுறது மட்டும்தான். குர்பானி கொடுத்த உடனே என்ன செஞ்சுக்கிடலாம், அவங்க நகமுடி கலைந்து கொள்ளலாம். குறிப்பாக கூட்டு குர்பானி கொடுக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க எங்களுடைய குர்பானிலாம் அறுத்தாச்சாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு நகமுடிகளை கலைகிறதுக்கு உண்டான அது மாதிரி, ஏன்னா கிட்டத்தட்ட 9 நாள் 10 நாள் வரைக்கும் அந்த சுண்ணத்தை பேணிக்கிட்டே வந்துட்டு கடைசி நேரத்துல நம்ம குர்பானி ஆயிருச்சா இல்லையாங்கிறது தெரியாமல நம்ம முடியும் நகங்களை கலைஞ்சிட்டோம்னா அந்த கடைசி நேரத்துல அதனுடைய அந்த பிரயோஜனங்கள் நம்மளை விட்டு போற மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால அதையும் கொஞ்சம் நாம 10 நாள் சிரமப்பட்டுட்டோம். 11வது நாள், ஏன்னா பெரும்போது கூட்டு குர்பானிங்கிறது பெருநாளைக்கு மறுநாள் தான் நடைபெறும். அதனால அந்த விஷயங்களே நாம என்ன செஞ்சுக்கணும், கவனிச்சுக்கிடணும். அதே மாதிரி பெருநாளினுடைய தக்பீர் நாளைக்கு ஃபஜ்ர்ல இருந்து இன்ஷா அல்லாஹ் என்ன செஞ்சிருவாங்க சொல்லுவாங்க. பிற 9 அரஃபானுடைய நாள் ஃபஜ்ர்ல இருந்து ஆரம்பிச்சு பிற 13னுடைய அசர் முடிகிற வரைக்கும் என்ன செய்யணும், தக்பீர் சொல்லணும். இந்த தக்பீர் அப்படிங்கிறது பரலான எல்லா தொழுகைக்கு பின்னாடியும் சொல்லணும். அது ஜமாத்தோட தொழுதாலும் சரி அல்லது தனியாக தொழுதாலும் சரி. சிலருக்கு பயணத்துல இருந்து தொழுகை விடுபட்டுருச்சுன்னா வீட்டுல வந்து நம்ம தனியா தொழுவோம் இல்லையா,
அந்த மாதிரி தொழுகும்போது தனியாக தொழுவதாக இருந்தாலும் அந்த நேரத்துல அந்த தக்பீர்களை சொல்லிக்கிறது வாஜிபு, முக்கியமானது அப்படிங்கிறத நமக்கு என்ன செய்யறாங்க, இமாம்கள் சட்டமாக சொல்லி தருவாங்க. எல்லாம் குர்ஆன் ஆயத்தினுடைய அடிப்படைகள்ல அமல் செய்யக்கூடிய பாக்கியவான்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.